சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான வழி இதுதான். நான் கூறுவதை முழுவதுமாக கேள். இந்த வழி உன் வெற்றிக்கான வழி. அதிர்ஷ்ட கதவை திறந்து விட்டேன். வா செல்லமே. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் தட்டிக்கொண்டே போவதையும், அதனால் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தடங்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருப்பாய். உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருந்தேன். கவலைப்படாதே, அதற்கெல்லாம் விடிவு காலம் வந்து விட்டது. உன் ஏக்கம் இப்போது சந்தோஷமாக மாறப்போகிறது. உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது. சந்தோஷப்படு செல்லமே. உனக்கு இதை தெரிவிக்கவே ஓடோடி வந்துள்ளேன். உன்னுடைய பரிபூர்ண பக்தியால் மகிழ்ந்து போனேன். உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது. உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த விருப்பம் உன் வாழ்க்கை தரத்தையே மாற்றப் போகிறது. இந்த வாய்ப்பை மட்டும் நீ நழுவ விட்டுவிடக்கூடாது. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வருவதை பயன்படுத்திக் கொள். அது உன்னை முழுவதுமாக மாற்றிவிடப் போகிறது. இது தெரியாமல் நீயோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நான் இருக்கும்போது எப்போதும் எதற்காகவும் கவலைப்படாதே. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் எப்போதும் உங்களுக்காகத்தான். அவற்றை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ரகசியம் உன்னிடமே உள்ளது. கடந்து போன விஷயங்களையும் முடிந்து போன விஷயங்களையும் பற்றி கலங்காதே. எப்போதும் உன் பாரங்களை சுமக்க நான் இருக்கிறேன். இப்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் உனக்கு பக்கபலமாக வருவார்கள். நிச்சயம் வருவார்கள். பொறுமையுடன் காத்திரு. உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு. நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிச்சயம் நிற்பாய். விரைவில் உன் பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்வில் மன அமைதியையும் அளிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. கவலை கொள்ளாதே. உன் அழுகையையும் உன் வழிகளையும் நான் அறிவேன். உனக்கான காலம் நான் உருவாக்கிவிட்டேன். நிம்மதியாக இரு. எனக்காக யாருமே இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயுமாக இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது. சதா சர்வ காலமும் சாயி சாயி என்னுடன் இருக்கிறார், எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார். சாயி சாயி அப்படி சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே உனக்கு நிரந்தரம். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. நீ உச்சத்தை அடைவாய். நீ கேட்டது கிடைக்கும். கிடைத்தது நிலைக்கும். உன்னை தடுக்க 1000 கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது. எழுந்து வா. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே. யாமிருக்க பயமேன் செல்லமே. எதற்கும் கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருவேன். தினந்தோறும் பக்தியுடன் சாய் சத்சரிதம் படிப்பவரை எல்லா கேடுகளிலிருந்தும் விடுவிப்பேன். எங்கெல்லாம் சாய் சத்சரிதம் படிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபப்படுவேன். ஏன்னா நீ என் செல்ல பிள்ளை. எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. இன்னும் உனக்கு பக்குவத்தை போதிக்கவே தோல்வியை அனுமதித்தேன். உன் சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டுமே பார்க்கிறது. எனது நோக்கமோ எதிர்காலம் தொடர்பானது. நீ எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தனை சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். உன்னுடைய முழு கவனத்தையும் இப்போது செய்யும் பணிகளில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் சாயப்பா உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான். உன் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட இந்த நாள் முதல் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும். இதுதான் உன் ஜாதகம். இனி உன் வருங்கால வாழ்க்கை அமர்க்கலமான அதிர்ஷ்டம். ஆம் செல்லமே, நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம். தாயன்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸ்ரீ ஷீரடி யோக சாய்பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரொம்ப சிறப்பாக கட்டிட பணி ரொம்ப மென்மேலும் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கு அந்த ஆதரவு தளித்த அந்த நன்கொடையாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால் முடிஞ்ச நன்கொடைகள் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பாபாவினுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும். பாபாவுக்கு எங்கேயோ போய் செய்கிறத நம்மளுடைய கோவில் கட்டுறதுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க. ரொம்ப சந்தோஷம்.
உங்களால் முடிஞ்ச காணிக்கை செலுத்துங்க. 16, 116, 1016, இல்லை உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ சாய்பாபாவுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து வீடியோவை வந்து பார்க்கல, கோயில் கட்டுமான பணி அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். கோயிலுடைய கட்டிடப்பணி இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்குறதுக்கு நீங்கள் வந்து உதவி புரியுங்க அப்படின்னு சொல்லி மனமாற நாங்கள் வந்து ட்ரஸ்ட் மூலமாக எல்லார் மூலயமா கேட்டுக்கிறோம். நாங்கள் ரொம்ப நன்றி.